Hi student, 12th standard chapter 6 ல exercise 6 sum number 6 find the parametric form ல vector equation கேக்குறாங்க and non parametric formல vector equation கேக்குறாங்க Cartesian equation find பண்ண சொல்றாங்க ஓகே ரெண்டு क्वेश्चन கேக்குறாங்க parametric ஓட vector equation மட்டும் find பண்ண சொல்றாங்க next non parametric formல vector equation find பண்ண சொல்றாங்க Cartesian form find பண்ண சொல்றாங்க ஓகே சரி ஓகே of the plane passing through the point 3 non-collinear point பாருங்க 0 இல்லாத ஒரு non-collinear point 3 collinear point கொடுத்துறாங்க அப்ப 3 பாயிண்ட் கொடுத்தா நமக்கு ஃபர்ஸ்ட் a பாயிண்ட் b c 3 பாயிண்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன வரும் parametric form ஓட வெக்டர் ஈக்குவேஷனா நமக்கு r வெக்டர் equal to a வெக்டர் plus s into b minus a plus t into c minus a இத நம்ம என்ன வரும் 3 வெக்டர்னா 3 பாயிண்ட்ஸ் இருந்தனா அதோட parametric form ஓட வெக்டர் ஈக்குவேஷன் நான் கொலினியருக்கு 3 பாயிண்ட் இதுதான் s into நமக்கு b minus a t into c minus a இத நமக்கு parametric form ஓட வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் கேட்கல ஜஸ்ட் வெக்டர் மட்டும் தான் கேட்றாங்க ஓகே அப்ப நெக்ஸ்ட் b minus a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா b ல இருந்து a இதுல இருந்து லெஸ் பண்றீங்க இதுல இருந்து லெஸ் பண்ணா இந்த ஆன்சர் இருந்துச்சு நெக்ஸ்ட் c minus a c ல இருந்து a வை லெஸ் பண்ணீங்க 6 ல என்ன பண்ணா 3 4 இது மைனஸ் 2 னா 2j -2 இது பிளஸ் ஆயிடும் 0 ஆயிடும் ஓகே அப்ப எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க b minus a வெக்டர் plus s into b minus a plus t into 3i minus 2j இதான் நமக்கு parametric form ஓட வெக்டர் ஈக்குவேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் parametric form ஓட என்ன வரும் வெக்டர் கேக்குறாங்க கார்ட்டீசியன் நான் parametric கேட்டாங்கன்னா கார்ட்டீசியன் ஃபைண்ட் பண்ணிட்டு வெக்டர் வந்து ஈஸியா சொல்லிக்கிறேன் நான் ஷார்ட்கட்ல ஓகே இப்போ parametric பண்ணறோம் நான் parameterல கார்ட்டீசியன் ஃபைண்ட் பண்ணா நமக்கு 3 பாயிண்ட் நமக்கு என்ன வரும் கார்ட்டீசியன் தெரியும் x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus equal to 0 the point x1 y1 first point x2 y2 is second point x3 y3 z3 third point full value எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா அந்த வேல்யூ வந்துருச்சு அப்ப நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிளை பண்ணா ரிசல்ட் என்ன வரும் x2 க்கு பாருங்க x2 க்கு -1 இதுக்கு -3 நெக்ஸ்ட் y2 க்கு -2 -6 6 இது நான் பிளஸ் ஆயிடும் +2 இதே x3 எல்லா வேல்யூ டோட்டல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றீங்க அப்ப சிம்பிளை பண்ணா அந்த ரிசல்ட் போய் எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா நமக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றீங்க x ஆஃப் பிளஸ் ஆஃப் x -3 கேன்சல் பண்ணா நமக்கு கேன்சல் என்ன 0 -16 வரும் ஃபார்முலா +60 y ஆஃப் 1 வரும் y -6 கேன்சல் பண்ணுங்க 0 24 -24 நெக்ஸ்ட் பிளஸ் ஆஃப் z +2 கேன்சல் ஆயிடும் +8 இது -24 ஃபார்முலா +24 நெக்ஸ்ட் 16 -24 32 இதாவது 8 ஆல் டிவைட் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஈஸியா இருக்கும் அப்போ 2 டைம்ஸ் இருக்கும் 16 ல 24 ல 3 டைம்ஸ் -3 32 ல 4 டைம்ஸ் இருக்கும் மட்டும் 2x -6 மைனஸ் பிளஸ் ஆயிடும் 3y நெக்ஸ்ட் நமக்கு -18 நெக்ஸ்ட் 4z 8 அப்போ 2x + 3y + 4z பிளஸ் எல்லாம் ஆட் பண்ணறா -18 8 போனா -10 அப்போ -16 = 0 இந்த -16 ஆப்போசிட் பண்ணா +16 ஆயிடும் இதான் நமக்கு என்ன வரும் நான் parametric form ஓட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஓகே நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் இந்த வெக்டர் ஈக்குவேஷன் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம் அப்போ xi yj zk cap dot 2i cap 3j cap plus 4 cap equal to 16 அப்போ xi cap yj cap zk capனா r வெக்டர் டாட் இந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும் இதை நமக்கு என்ன வரும் வெக்டர் ஈக்குவேஷன் ஓகே அப்போ நான் parametric form வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம் 3 பாயிண்ட்க்கு கொலினியர் இருக்கு அதே நான் parametric ஃபார்முல வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் கேட்டாங்க நான் கார்ட்டீசியன் ஃபைண்ட் பண்ணிட்டு வெக்டர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகே இது ஃபார்முலாவே இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு டேட்டா யூஸ் பண்ணா போதும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்